நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கை இல்லைங்கிறாரு. ஆனால் உலகத்துக்கு ஃபேஸ்புக்கில் போட்டது, அவங்க அறிவித்தது எல்லாத்துலேயுமே இந்த குரானுடைய பிரதிகளை ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கு எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன், எங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் கிடையாது என்று தான் போட்டிருந்தார்கள். ஆனால் மினிஸ்டர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற மாதிரி ரிவ்யூ கமிட்டியினுடைய செய்தி இல்லை. அப்படி என்றால் ரிவ்யூ கமிட்டி இலங்கை இஸ்லாமிய பெருமக்களை ஏமாற்றும் விதமாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். මොකද ඔබ කියන කරුණුම නොවේයි මේ මුස්ලිම් ආගමික අංශයට අයත් ග්‍රන්ථ සමාලෝචන මණ්ඩලයේ නිර්දේශය சம்பந்தேன் யம் கருண் பிரமாணයක් வார்த்தா වෙලා තිබෙන්නේ. ரிவ்யூ கமிட்டி முனாஃபிக்குத்தனமாக நடந்திருக்கிறதா, ரெண்டுங்கட்டான் நிலையை உண்டாக்கி இருக்கிறதா, பொதுமக்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு அடுத்த பக்கம் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறதா? நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய இலங்கை திருநாட்டிலே கடந்த 2 ஆண்டுகளாக திருமறை குரானுடைய பிரதிகள் கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட பிரதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது சுங்க திணைக்களத்திலே. இந்த தடைக்கு காரணமானவர்கள் யார் என்பதும் நம் அத்தனை பேருக்கும் தெரியும். இலங்கையில் முன்னாள் அரசாங்கங்களுடைய காலத்தில், குறிப்பாக கோட்டாபே ராஜபக்சனுடைய காலம் தொடங்கி புத்தக மீளாய்வு குழு, புக் ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சிருந்தாங்க. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய செயலாளர், அதிலே பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 பேர் இந்த குழுவிலே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நியமிக்கப்படுகிற போது பல பேரும் அதில் ஜம்மியத்துல் உலமாவினுடைய அங்கத்தவர்களாக இருக்கல, பிறகு அவர்கள் அங்கத்தவர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 8 பேர் கொண்ட ரிவ்யூ கமிட்டி தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் இருந்து அனுப்பப்பட்ட குரானுடைய பிரதிகள், குரானுடைய பிரதிகள்னா சில பேர் அது குரான் பிரதி இல்லை, மொழிபெயர்ப்பு பிரதி என்றெல்லாம் வியாக்கியானம் சொல்றதை நீங்கள் பார்க்கலாம். குரான் தர்ஜுமான்னு சொன்னாலே ஒரு பக்கம் தமிழ் இருக்கிறதா, மறுபக்கம் அரபி இருக்கிறது, அதிலே குரானும் இருக்கிறது, குரானுடைய தமிழ் மொழியாக்கமும் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் அரபியிலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, அரபியிலும் இருக்கிறது, சிங்களத்திலும் இருக்கிறது. இப்படி சவுதி அரேபியாவில் இருந்து அனுப்பப்பட்ட குரானுடைய பிரதிகள். இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் இருந்து வருகிற இந்த குரான் பிரதிகள் நேற்று முந்தினால் அந்த மாதிரி காலகட்டத்தில் மட்டும் வரல. இன்னைக்கு 30-40 ஆண்டுகளாக இலங்கைக்கு வருகிற குரான் பிரதிகள் சவுதியிலிருந்து தான் வரும். இங்கேருந்து நம்ம ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனோம்னா அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வர்ற ஆங்கிலம், சிங்களம், தமிழ் மொழிபெயர்ப்பு எல்லாமே சவுதி அரேபியா மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணக்கூடிய குரானுடைய மொழிபெயர்ப்புகள். இந்த வாட்டி 3500 பேர் ஹஜ்ஜிக்கு போயிருந்தாங்க. அவங்க கொண்டு வந்த தர்ஜுமாவும் இதே குரான் தர்ஜுமா தான். எனவே இந்த குரானுடைய மொழிபெயர்ப்புகள், குரானுடைய பிரதிகள் நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதை தடை செய்து தடுத்து வைத்திருந்தார்கள். பிற்பட்ட நாட்களில் அதில் அரபும் சேர்ந்து வந்திருந்தது. அரபு குரான்களை மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. முன்னாள் மேல் மாகாண ஆளுநராக செயல்பட்ட அசாத் சாலி அவங்க அதற்குரிய பேமெண்ட்டை கட்டி அதை ரிலீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தார். ஆனாலும் மீதமுள்ள மொழிபெயர்ப்பு குரான் பிரதிகளை தராமல் தடை செய்தே தடுத்தே வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ரிவ்யூ கமிட்டி செய்த ஒரு மாபெரும் அநியாயம் இந்த தடைக்கு காரணமாக இருக்கிறது என்பது ஆதாரபூர்வமாக மக்கள் மயப்படுத்தப்பட்டது. அதனுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம கைவசமும் இருக்கிறது. நம்மளும் பல வீடியோக்களை பேசி இருக்கிறோம். குரானை தடுத்து வைப்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, இதிலே விளக்க குறிப்புகள் இல்லை. ஜிஹாது பற்றிய வசனங்களுக்கு ஜிஹாதுண்டா என்ன, அது என்ன விளக்கத்தை சொல்லுதுன்னு விளக்க குறிப்புகள் இல்லை. எனவே அந்த ஜிஹாதுங்கிற வசனத்துக்கு பக்கத்தில் விளக்க குறிப்பு போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் இதை நம்ம இஷ்யூ பண்ணணும். இல்லைன்னா இந்த குரானை படிக்கிறவங்க தப்பாக குரானை புரிஞ்சுக்கிடுவாங்க, நாட்டுக்குள்ள வேற வேற பிரச்சனைகள் உண்டாகிரும்னு ஏற்கனவே ஈஸ்டர் அட்டாக் நடந்ததுனால அந்த மாதிரி காரணங்களை சொல்லி எல்லாம் இதை தடுத்திருந்தாங்க. முதல் விவகாரம் நம்ம என்ன புரியணும்னு கேட்டால், குரானுடைய அரபு பிரதிகளைத்தான் இங்கே ஆலிம்கள் படிக்கிறார்கள், பொதுமக்கள் தான் தமிழ் மொழிபெயர்ப்பை படிக்கிறார்கள். அப்போ ஆலிம்கள் அரபு தெரிந்தவர்கள் அரபுல டைரக்டாக படிக்கிறோமே, அப்போ அரபு குரானுக்கும் நீங்கள் ஜிஹாதுங்கிற இடத்துக்கு விளக்கம் போடுவீங்களா? இந்த விளக்கத்தை போட்டால் தான் அரபு குரானையும் படிக்கணும்னு அப்போ சொல்லணும்ல. அப்போ அரபுல முத்து பேரும் அரபுல தானே படிக்கிறேன். இந்த ஷைத்தான் ஜஹரான்ங்கிற ஒரு ஷைத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்துவதற்குரிய காரணமாக அமைந்தானே, அவன் தமிழில் தான் அப்போ படித்தான். அப்போ அவன் அரபுல இல்லாத படிச்சிருப்பான். அப்போ அரபுல குரானை படித்தாலும் ஒருவர் இப்படியான காரியங்களில் ஈடுபடுவார் என்று இந்த ரிவ்யூ கமிட்டி சொல்ல வருகிறதா? மொத்தத்தில் இவர்களுடைய இவ்வளவு காலமாக இனவாதிகள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே ரிவ்யூ கமிட்டி வழிமொழிந்திருக்கிறது. குரான் வன்முறையை தூண்டுகிறது, குரான் தீவிரவாதத்தை தூண்டுகிறது, குரான் அடுத்தவனை கொல்ல சொல்கிறது என்று இதை இவ்வளவு காலமாக இனவாதிகள் சொன்னார்கள். மேற்கு நாடுகளில், பக்கத்து நாட்டில், நம்ம நாட்டில் எல்லாமே இனவாதிகள் பேசிய வார்த்தைகளை ஆமா அப்படித்தான் சொல்லுது, விளக்க குறிப்பில்லாட்டி அப்படித்தான் நடக்கும்ங்கிற விதமாக இவர்களுடைய தீர்வை அவர்கள் சொல்லி இருந்தார்கள். அதை தாண்டி
ஷாஃபி, ஹனஃபி, அம்பலி, மாலிகி என்று குரான்களை பிரிப்பது, இந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் அந்த அவர்களுடைய ரிவ்யூ கமிட்டியினுடைய விளக்கத்தில் அவங்க போட்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் மக்கள் மயப்படுத்தப்பட்டு மக்களுடைய பெரிய அழுத்தம் வந்ததற்கு பிறகு ரிவ்யூ கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இந்த குரான் பிரதிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு கடிதம் தர்றோம் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பிட்டோம். ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தாங்க. அந்த செய்திகளை நாங்கள் மக்கள் மயப்படுத்தி இருந்தோம். இந்த நிலையில் குரானுடைய விவகாரம் அடுத்தடுத்து என்னங்கிற அந்த தொடர் ஃபாலோ அப்பில் நம்ம செயல்பட்டு கொண்டு போகிற போது நேற்றுக்கு முதல் நாள் ஊடக சந்திப்பு, அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக சந்திப்பு நடைபெற்றது. அதிலே அமைச்சரவை ஊடக பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு பேசினார். அப்பொழுது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஷார்ட் நியூஸ் சார்பாக ஒரு கேள்வி எழுப்பி இருந்தார். එමතුමා පහුගිය වසර දෙකක කාලයක් රේගෝ භාරයේ රඳවා තබාගෙන සිටින ශුද්ධ අල් කුර්ආන් පරිවර්තනය குரான் பிரதிகளை விடுவிக்குமாறு ஆல்ரெடி யார் தடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த ரிவ்யூ கமிட்டியை திரும்ப அதை ரிலீஸ் பண்ண சொல்லி கடிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன் இன்னும் தாமதிக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதுதானே என்று சொல்லும்போது அதற்கு டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருந்தது. அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, අමාත්‍ය බුද්ධ ශාසන සහ උත්සාසන සංස්කෘතික සහ ආගමික කටයුතු අමාත්‍යාංශය முதல்ல இந்த விஷயத்தை நாங்கள் புத்த சாசன அமைச்சரோட பேசுகிறோம். பேசி அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதை தனியாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய இந்த இஸ்லாமிய நூல்களை மீள் பரிசீலனை செய்யக்கூடிய ரிவ்யூ கமிட்டியினுடைய அறிக்கை அமைய பெறவில்லை. මොකද ඔබ කියන කරුණුම නොවේයි මේ මුස්ලිම් ආගමික අංශයට අයත් ග්‍රන්ථ සමාලෝචන මණ්ඩලයේ නිර්දේශය සම්බන්ධයෙන් යම් කරුණු ප්‍රමාණයක් වාර්තා වෙලා තිබෙන්නේ. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கை இல்லைங்கிறார். ஆனால் உலகத்துக்கு ஃபேஸ்புக்கில் போட்டது, அவங்க அறிவித்தது எல்லாத்துலேயுமே இந்த குரானுடைய பிரதிகளை ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கு எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன், எங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் கிடையாது என்று தான் போட்டிருந்தார்கள். ஆனால் மினிஸ்டர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற மாதிரி ரிவ்யூ கமிட்டியினுடைய செய்தி இல்லை. அப்படி என்றால் ரிவ்யூ கமிட்டி இலங்கை இஸ்லாமிய பெருமக்களை ஏமாற்றும் விதமாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள், உள்ளுக்குள்ள வேற கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் இதை புரிய முடியும். மினிஸ்டர் இந்த செய்தியை சொல்றாரு, சொல்லிட்டு நான் மேலதிக விளக்கத்தை புத்த சாசன மினிஸ்டரோட பேசியும் சொல்லுவேனுங்கிறாரு. இதை தாண்டி இந்த செய்திகளுக்கு அப்பால் இன்றைய விடிவெள்ளி பத்திரிகை ஒரு விரிவான செய்தி எழுதியிருக்கிறாங்க இந்த குரானுடைய விடுவிப்பு தொடர்பாக. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சரவையில் செவ்வாய்க்கிழமை கேபினட் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கேபினட் நிகழ்வில் குரானை விடுவிப்பது தொடர்பாக அமைச்சர்கள் இரண்டு பக்கமாக பிளவுபட்டு கொண்டார்கள் என்கிற விதமாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஒரு தரப்பு குரானை விடுவிக்க வேண்டும், முஸ்லிம் மக்கள் அந்த குரான்களை விடுவிக்குமாறு அழுத்தம் தருகிறார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆகியிருக்குது அப்படின்னு ஒரு நியாயமான கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னொரு தரப்பு இல்லை பாதுகாப்பு தரப்பிலிருந்து நமக்கு அனுமதி தந்தால் மட்டும்தான் அதை நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே ஜனாதிபதி ஓகே அப்போ கொஞ்சம் நம்ம பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லி அதை தாமதப்படுத்தி இருக்கிறார் என்கிற விதமாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதல்ல ரிவ்யூ கமிட்டியை தான் இவ்வளவு காலமாக பாதுகாப்பு அமைச்சு காரணம் காட்டுறாங்க. ரிவ்யூ கமிட்டி கடிதம் தரல, ரிவ்யூ கமிட்டி ஓகேன்னு சொன்னால் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம்ங்கிறாங்க. இப்போ அவங்க ஓகேன்னு சொன்னதாகத்தான் பப்ளிக்கில் ஒரு கடிதத்தை போட்டாங்க. அப்படி போட்டதற்கு பிறகும் இதை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கு, பாதுகாப்பு தரப்பு அனுமதி தரவில்லை என்றால் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் ஊடக சந்திப்பில் சொல்வதைப் போல ரிவ்யூ கமிட்டி முனாஃபிக்குத்தனமாக நடந்திருக்கிறதா, ரெண்டுங்கட்டான் நிலையை உண்டாக்கி இருக்கிறதா, பொதுமக்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இதை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு அடுத்த பக்கம் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறதா என்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்த அநியாயத்திற்கு ஒட்டுமொத்த சமூகமும் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சது மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் முனாஃபிக்குத்தனமாக, நிஃபாக்குத்தனமாக, நயவஞ்சகத்தனமாக இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தப்ப முடியாது. உலகத்தில் இந்த குரானை நீங்கள் தடுத்துடலாம், உள்ள வர விடாம பண்ணிடலாம், அதை ரிட்டர்ன் அனுப்பிடலாம். நாளை மறுமையில் அத்தனை பேரும் நிர்வாணமாக நின்று இறைவனுக்கு முன்னாடி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்தில் ஆதிபிதா ஆதமில் இருந்து நம்ம அத்தனை பேருமே இறைவனுடைய சன்னிதானத்தில் பிறந்த மேனியோடு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம். சூரியன் நமக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த அகோரமான நேரத்தில் உங்கள் சமுதாயத்துக்கு முன்பதாக நீங்கள் செய்த அநியாயத்திற்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி வரும். குரானை படித்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், சர்வதேச பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் சென்று நாங்கள் குரானை மார்க்கத்தையும் படித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தானே ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிறீங்க. ஏன் இந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? ஏன் இந்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? குரானுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏன் இந்த வெறுப்பு ஏற்படுகிறது? உலமாக்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா திருமறை குரான்ல அல்லாஹுவை அதிகமாக அஞ்சுகிறவர்கள் உலமாக்கள் அப்படின்னு சொல்லியே திருமறை குரான்
சொல்கிறது. அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுறது உலமாக்கள்னா அவங்க குர்ஆனை படிச்சிருப்பாங்க, அல்லாஹ் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, அதனால தானே சொல்லப்படுது. ஆனால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய வேத விஷயத்திலேயே இல்லை என்பது போன்றுதானே இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எல்லா செய்திகளையும் தாண்டி அந்த விடிவெள்ளி பத்திரிகையினுடைய மேலதிகமான ஒரு செய்தி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், மீண்டும் முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் அதே போன்று ரிவ்யூ கமிட்டி புத்த சாசன அமைச்சு கூடி இதற்கு ஒரு கலந்துரையாடல் நடத்தி மீண்டும் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் என்கிற விதமாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வாட்டி தீர்மானத்துக்கு வருவீங்க? புத்த சாசன அமைச்சருக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டு விட்டது, குர்ஆனுடைய நிலை என்னன்னு தெளிவாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் நடந்ததற்கு பிறகும் இதை தடுக்கிற அந்த தீய சக்தி யார்? குர்ஆனை உலகத்தில் எங்கேயுமே இது பண்ணலை. ட்வின் டவர்ஸுக்கு குண்டு வச்சாங்க, உசாமா பின் லாதீன் தாக்குதல் நடத்தினான்னு சொல்லப்பட்டது. அந்த அமெரிக்காவில் குர்ஆனுக்கு தடை விதிக்கப்படலை. எல்லாவற்றுக்கும் மேலாக காசாவில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இஸ்ரேலுக்குள்ள குர்ஆனை தடை செய்யவில்லை. குர்ஆன்ல கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்திலையுமே நம்ம யூதர்களுக்கு எதிராக, வழிகடர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிற வசனத்தை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அந்த குர்ஆனுடைய வசனத்தை நீக்கணும், அதனால எங்களுக்கு மன கஷ்டம் வருதுன்னு யூதன் கூட சொல்லலை. யூதர்களுடைய நாட்டில் கூட இது நடக்கலை. உலகத்தில் மிக கொடுமையான நாடுகளில் கூட இந்த சம்பவங்கள் நடக்கலை. இங்கே இது நடந்திருக்கு. நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஞானசார தேரரோ, உதயகம்மன் பிள்ளையோ, விமல் வீரவன்சையோ அல்ல, நம்முடைய உலமாக்கல் என்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த ரிவ்யூ கமிட்டி. அப்படி இருக்கும்போது மக்களுடைய அழுத்தத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி உலகத்துக்கு கொண்ட காட்டிட்டு உள்ரங்கத்தில் வேறொரு வேலையை செய்திருப்பதை போன்று தெரிகிறது. அதைத்தான் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். விடிவெள்ளி பத்திரிகை விரிவாக அதை எழுதியிருக்கிறது. இன்றைய விடிவெள்ளி பத்திரிகை எடுத்து பாருங்கள், நேற்றைய ஊடக சந்திப்பினுடைய வீடியோவை பாருங்கள், இந்த செய்தி எல்லாம் தெரிய வரும். அல்லாஹ்விடத்தில் இதை நாங்கள் விடுகிறோம். தொடர்ந்து இதற்காக போராடி கொண்டிருப்போம். குர்ஆனை விடுவிக்கிற பணியில் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்போம். அதே நேரம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை நிறுத்த மாட்டோம். இந்த காரியத்தில் ஈடுபடுகிற, பின்னணியாக செயல்படுகிற, குர்ஆனை தடுக்க முயல்கிற அத்தனை பேருக்கும் வல்ல ரஹ்மான் பதிலளிக்க போதுமானவன். இந்த உலகத்திலும் அவர்கள் அசிங்கப்படுவார்கள், இந்த உலகத்திலும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோப பார்வைக்கு உள்ளாகுவார்கள். நாளை மறுமையிலும் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இதற்குரிய தண்டனைகளை கொடுப்பான். இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து இந்த குர்ஆனை ரிலீஸ் பண்ணிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள் என்கிற உயரிய செய்தியையும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.